மே 16, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் தாழ்மையை பார்க்கிறார், உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். The Lord sees your humility. He will lift you up and exalt you. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8 வசனம். 1 Samuel chapter 2 verse 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தின் பார்வையில் நீங்கள் சிறியவராக கருதப்படலாம். ஆனால் நம் தேவாதி தேவனுக்கு நாம் அனைவரும் விசேஷித்தமானவர்கள். நம்மை தான் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பலவானின் கைக்கு விலக்கி உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை துன்மார்க்கரின் கைக்கு விலக்கி உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை பொல்லாதவர்களின் கைக்கு விலக்கி உங்களை தப்புவிப்பார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் சத்துருக்களிடம் இருந்து உங்களுக்கு மீட்டு திரும்பவும் தருவார். He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. My dear brothers and sisters, you may be considered small in the eyes of the world, but we are all special to our God. The Lord wants to lift us up. The Lord will save you from the hand of evil. The Lord will deliver you from the hand of the wicked. The Lord will deliver you from the hand of the evil. The Lord will restore to you all that you have lost from your enemies. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் ஆண்டவரை அவர்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக அவளை மேன்மைப்படுத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீரப்பா. உடைய பிள்ளைகளை அப்படியாக நீர் உயர்த்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் பார்வையில அப்பா உடைய பிள்ளைகள் சிறியவர்களாக கருதப்படலாம். ஆனால் என் தேவனோ நீர் ஆண்டவரே அவர்களை விசேஷித்த விதமாக காண்கிறீர். ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரை உயர்த்தும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் கோடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை வேலை செய்கிற இடங்களிலே அவர்களை நீர் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வருமானங்களை கத்த நீர் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே எல்லாவற்றிலும் அவர்கள் உயர்ந்து காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பலவானின் கைக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி அவர்களை ஆண்டவரே உயர்த்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, பொல்லாத மனுஷர்கள் கைகளே அவர்களை ஆண்டவரே விலக்கி அவர்களை ஆண்டவரை தப்புவித்து அவர்களை நீர் உயர்த்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை அப்பா இந்த சமூகத்து முன்பாக வைத்து இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறார்கள், அதை அவர்களுக்கு நீ தந்து அவளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றியுள்ள இருதயத்தோடையுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய சத்துருக்களில் இருந்து அவர்களுக்கு மீட்டு அதை அவர்களுக்கு நீ தந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பிள்ளைகள் ஆண்டவரே எந்த இடத்திலும் ஆண்டவரே ஏமாந்து போகாதபடிக்கு மற்றவர்கள் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஏமாற்றாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே அப்பா சோர்ந்து போய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எல்லா பலவீன கட்டுகளிலிருந்து விடுதலையை தந்து நல்ல சுக வாழ்வை தந்தவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனதிலே ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரே அந்த குழப்பங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வருகிற எல்லாதமான பொல்லாத பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முழுவதுமாய் சபித்து சுட்டெரித்து ஆண்டவரை தூக்கி எறிகிறோம். ஆண்டவரை ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக எந்த விதமான குழப்பத்தின் ஆவியும் இந்த பிள்ளண்டவரே இந்த பிசாசானன் கொண்டு வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் அவளுக்கு போதுமானவராக இருந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ அப்பா அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற அனைத்தையும் அவளுக்கு தந்து அவளை வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல தீர்க்காயுசவர்களை பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து குடும்பத்தில் இன்னும் அநேக நன்மைகளை ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து வழிநடத்துகிறதன் தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.